ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு கங்கம்மா கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சாயிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மொத்தம் 7 கங்கம்மா கோவில்கள் இருக்குது. இந்த கங்கம்மாக்கள் அனைவருமே காவல் தெய்வங்களாக திருமலையில் வீற்றிருக்கிறாங்க. முன்னர் காலத்தில் 10 லட்சம் மக்களுக்கு மேலே திருமலையில் குடியிருப்பில் இருந்திருக்கிறாங்க. அவங்க 7 பகுதிகளாக பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கங்கம்மா கோவில் இருந்திருக்குது. ஒவ்வொரு கங்கம்மா கோவில் பக்கத்துலேயும் சிமெண்ட்னு சொல்லக்கூடிய சுடுகாடு இருந்திருக்குது. நம்ம சாயிமா விலாக் சேனலில் சேவாசதன் பின்னாடி பழைய பாபநாச ரோட்டில் இருக்கக்கூடிய பாட்ட கங்கம்மா கோவில் பற்றின பல வீடியோக்கள் வந்திருக்குது. நான் எப்போ திருமலைக்கு போனாலும் அந்த பாட்ட கங்கம்மா கோவிலுக்கு தான் போயிட்டு வருவேன். நம்ம சாயிமா விலாக் சேனலில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 6 கங்கம்மா கோவில்கள் பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. அதில் ஒன்று தான் மாதவ நிலையத்தை ஒட்டினாப்பில் அதுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கங்கம்மா கோவில். ஒரு பெரிய மரத்துக்கு கீழே இந்த கங்கம்மா கோவில் அமைஞ்சிருக்கிறதும் சுற்றிலும் நிறைய மக்கள் இளைப்பாறதுக்காகவும் அடுத்தடுத்த வெஹிக்கிளுக்காகவும் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த கோவிலுடைய அருமையும் பெருமையும் தெரியறதில்லை. அதனால் நிறைய பேர் வணங்காமல் போயிடுறாங்க. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இங்கே எப்போவுமே அர்ச்சகர்கள் இருப்பாங்க. நிறைய பூஜைகள் விழாக்கள்லாம் இந்த கங்கம்மா கோவிலுக்கும் செய்துட்டு வர்றாங்க. திருமலையில் பெருமாள் தரிசனத்துக்காக நம்ம போகும்பொழுது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எடுத்தேரி, பாவநாசம், சிலாத்தோரணம், ராமர் பாதம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஆனால் இந்த கங்கம்மா கோவிலானது திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்குது. நிறைய வெஹிக்கிள் நம்மளை வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்ட உடனே நம்ம நேராக மாதவம் வந்து இந்த கங்கம்மாவை வணங்கிட்டு அதற்கப்புறமா நம்ம மூலவர் தரிசனத்துக்கு போகலாம். ஏன்னா ஈஸி ரீச்சபிள் கோவிலில் இந்த கங்கம்மா கோவிலும் ஒன்று. மாதவம் வந்துட்டோம்னா கங்கம்மாவையும் வணங்கிக்கலாம். நம்ம முடிகாணிக்கை கொடுக்கறதுக்கும் அங்கே இடம் இருக்குது. ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரூமுக்காக நம்ம போகக்கூடிய சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸும் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்குது. இந்த கங்கம்மா பற்றிய சிறப்புகளை நான் அர்ச்சகர்கிட்ட கேட்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணேன். அர்ச்சகர் பிஸியாக பூஜை செய்கிறதில் இருந்தார். நான் இந்த நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் எனக்கு டைம் இல்லாத காரணத்தில் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த கோவில் பற்றி இன்னும் நான் ப்ரீஃபாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அலிபிரி நடைபாதை வழியாக நாம் நடந்து வரும்பொழுது திருமலையை அடைஞ்ச உடனே நாம் பக்கத்தில் தரிசிக்கக்கூடிய அம்மன்னா இந்த கங்கை அம்மன் தான். ஒருவேளை ராம்பகீஜா பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா பஸ் ஒன்ஸ் திருமலையை ரீச் பண்ண உடனே ரிங் ரோட்டில் ரைட் சைடில் திரும்பும். அந்த இடத்துல சொன்னீங்கன்னா உங்களை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நடந்தே நம்ம இந்த கங்கம்மா கோவிலுக்கு வந்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த கங்கம்மா கோவிலில், அதாவது திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே மாதவம் அருகில் இருக்கக்கூடிய இந்த கங்கம்மா கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்து நிறைவேறிந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.